பெண் மோகத்தால் கொடூரனாக மாறிய தம்பி, அண்ணன் பாசத்தை ஓரங்கட்டிய அண்ணி பாசம், தகப்பனின்றி தவிக்கும் பிஞ்சு குழந்தைகள். நடந்தது என்ன? வழக்கம் போல அதிகாலையில பால் டிப்போவுக்கு போயிருக்காரு ராம்குமார். அப்போ கையில அரிவாளோட வந்த தம்பி காளிராஜ் வந்த வேகத்துல அண்ணனை கழுத்து தலை காதுன்னு சரமாரியா வெட்டியிருக்கான். விடிஞ்சோ விடியாமலும் அண்ணனை வெட்டி சரிச்ச காளிராஜ் சட்ட கையில எல்லாத்துலயும் ரத்தம் தெறிக்க கையில அரிவாளோட ராஜபாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிருக்கான். அதிகாலையிலேயே அரிவாளோட காளிராஜ பார்த்த காவலர்கள், என்னப்பா என்னாச்சு, ஏன் இப்படி ரத்தம் தெறிக்க வந்திருக்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எங்க அண்ணனை வெட்டி கொண்டுட்டேன்னு சொல்லிருக்கான். என்ன சொல்ற, சடலத்தை எங்கன்னு கேட்டதும் காவலர்களை ஓடப்பட்டிக்கு அழைச்சிட்டு போய் நடு ரோட்ல கிடந்த ராம்குமாரோட சடலத்தை காட்டியிருக்கான் காளிராஜ். அடுத்து சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டு காளிராஜ காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணிருக்காங்க போலீஸ். அப்போதான் காளிராஜ் வாயில இருந்து பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. ராஜபாளையம் பக்கத்துல உள்ள ஓடப்பட்டி தான் ராம்குமாரோட சொந்த ஊரு. ராம்குமாரோட சித்தப்பா மகன் தான் 25 வயசான காளிராஜ். பெயிண்டரான காளிராஜ் வேலை நேரத்தை தவிர எந்நேரமும் அண்ணன் வீட்லயே தான் இருந்திருக்கான். தூங்குற நேரத்தை தவிர மத்த நேரம் எல்லாம் அண்ணன் வீட்லயே இருந்த காளிராஜ் அண்ணி சந்தான ஈஸ்வரி கூட ஓவரா பேசி பழகியிருக்கான். அந்த பழக்கம் கடைசியில தகாத உறவுல போய் முடிஞ்சிருக்கு. பால் வியாபாரம் செஞ்சிட்டு இருந்த அண்ணன் ராம்குமார் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு எப்பவுமே வெளியே கிளம்பிடுவாரு. வியாபாரம் முடிஞ்சு 10 மணிக்கு மேலதான் வீட்டுக்கே வருவாரு. அது காளிராஜுக்கு கூடுதல் வசதியா போச்சு. அண்ணன் எப்படா போவான், தின்ன எப்படா காலியாகும் அப்படிங்கிற மாதிரி அண்ணனோட தலை தெருவை விட்டு மறைஞ்சதும் அண்ணி கூட தனிமையில இருக்க ஆரம்பிச்சிருக்கான் காளிராஜ். இப்படியே எத்தனை நாள் தான் பயந்து மறைஞ்சு சந்தோஷமா இருக்கிறது? பேசாம ஒரேடியா அண்ணி கூடவே வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ண காளிராஜ் 2022ல சந்தான ஈஸ்வரியையும் அண்ணனோட 2 பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வெளியூர் போய் ஊரறிய குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டான். தம்பின்னு நம்பி காளிராஜ வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு என் மனைவியையும் பிள்ளைகளையும் இழந்ததுதான் மிச்சம்னு கவலையில மூழ்கிருக்காரு ராம்குமார். ஆனா பிள்ளைகளை விட்டு கொடுக்க முடியாத ராம்குமார் என்னோட 2 பிள்ளைகளையும் என்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த வழக்கு நீதிமன்றத்துல வந்தப்ப 2 பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக சந்தான ஈஸ்வரி ராம்குமார் கூட தான் வாழணும்னு நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்காரு. அதுக்கு பிறகு விருப்பமே இல்லாம கணவர் கூட வாழ வந்திருக்காங்க சந்தான ஈஸ்வரி. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, காளிராஜ் கூட வாழ்ந்த 2 வருஷத்துல சந்தான ஈஸ்வரிக்கு 3ஆவதா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஆக மொத்தம் 3 பிள்ளைகளையும் அழைச்சிட்டு கணவர் கூட வாழ வந்துட்டாங்க சந்தான ஈஸ்வரி. அண்ணி கூட இருந்த அமோகமான வாழ்க்கையில அண்ணன்காரன் மண்ணள்ளி போட்டுட்டானே அப்படிங்கிற வெறியில இருந்த காளிராஜ் ராம்குமாரை தீர்த்து கட்டுற மோட்டிவ்ல இறங்கிட்டான். ராம்குமார் பால் டிப்போவுக்கு போற அதிகால நேரம் தான் சரியான நேரம்னு பிளான் பண்ண காளிராஜ் விடிஞ்சோ விடியாமலும் அரிவாளோட போய் அண்ணன் கதையை முடிச்சிட்டு போலீஸ்ல போய் சரணடைஞ்சிட்டான். கொலை செஞ்சுட்டு சிறையில போய் கம்பி என்னனாலும் வெளியே வந்து அண்ணியோட எந்த இடையூறும் இல்லாம இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் காளிராஜோட மாஸ்டர் பிளானே. சொல்ல முடியாது, சந்தான ஈஸ்வரியோட பிளானா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் முழுமையா விசாரணை முடிஞ்சாதான் தெரியும்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க.